சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் மோதல், இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேர்ப்பு, காசாவில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் சட்டவிரோத ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்துமாறு பிரேசில் அழைப்பு, காசாவில் கூட்டு தண்டனையை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சீனா அழைப்பு, காசாவில் அப்பாவி பொதுமக்களின் மரணத்தை ஏற்க முடியாது ஆஸ்திரேலியா. இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலிய சட்டம் இயற்றுபவர்கள் ஆண்களுக்கான கட்டாய இராணுவ சேவையை நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இஸ்ரேலிய ஆண்களுக்கான கட்டாய இராணுவ சேவையை 32 மாதங்களில் இருந்து 36 மாதங்களுக்கு நீடிக்கும் மசோதாவின் முதல் வாசிப்புக்கு இஸ்ரேலின் பாராளுமன்றமான நெசட் ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிப்பு பொருந்தும் என்று கூறுகின்ற குறித்த சட்டம் காசா மீதான போர் நீடித்து வருவதால் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு புதிய முன்னணி திறக்கப்படும் என அச்சுறுத்துவதால் நாடு இராணுவ பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. மறுபுறம் லெபனான் இஸ்ரேல் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் லெபனானில் உள்ள அல் ஜமா அல் இஸ்லாமியா உறுப்பினரை இஸ்ரேலிய இராணுவம் கொன்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனானின் பெக்கா கவர்னரேட்டின் கிழக்கில் கார் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய அல் ஜமா அல் இஸ்லாமியா குழுவின் உறுப்பினரை இஸ்ரேலிய இராணுவம் படுகொலை செய்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் பற்றிய முழு விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து காசாவில் இடம்பெறும் தாக்குதல்களில் இஸ்ரேலால் பயன்படுத்தப்படும் சட்டவிரோத ஆயுதங்களை அங்கு அனுப்புவதை உடனடியாக நிறுத்துமாறு பிரேசில் அழைப்பு விடுத்துள்ளது. ஐநாவுக்கான பிரேசில் தூதர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய அவர், பரந்த இஸ்ரேலிய பலஸ்தீன மோதல் ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலம் மட்டுமே போரை நிறுத்தப்படும். பலஸ்தீனத்தை ஐநாவின் முழு உறுப்பினராக ஒப்புக்கொள்வது இங்கு முதன்மையானது. பலஸ்தீனத்தின் தலைவிதியை இஸ்ரேலால் தீர்மானிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். இஸ்ரேலின் நெசட் பலஸ்தீனிய அரசமைப்பை எதிர்க்கும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. மேலும் ஒஸ்லோ உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரேல் தனது கடமைகளில் இருந்து விலகுவதை மேலும் எடுத்து காட்டுகிறது. ஏற்கனவே போர் சுமை எதிர்ப்புகள் என பல அழுத்தங்களில் இருக்கும் நெதன்யாகுவிற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் மேலும் அழுத்தத்தினை ஏற்படுத்தி வருகின்றன. அதேவேளை அக்டோபர் 7 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் சுகாதார பாதுகாப்பு மீதான 1003 தாக்குதல்களை WHO பதிவு செய்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு அக்டோபர் 7 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசத்தில் சுகாதார வசதிகள் மீது 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஆவணப்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் WHO காசா மற்றும் இஸ்ரேலிய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற பலஸ்தீனிய பிரதேசங்களில் உள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் சுகாதார வசதிகளை பாதுகாப்பதற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. UN நிறுவனம் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் காசாவிற்கான மனிதாபிமான அணுகலை அனுமதிக்கவும் அழைப்பு விடுத்தது. பலஸ்தீன பிரதேசத்தில் அதன் போருக்கு மத்தியில் காசாவின் எல்லைகளில் முற்றுகையை விதித்துள்ள இஸ்ரேலிய படைகளால் இந்த விடயம் பெரும்பாலும் மறுக்கப்பட்டது. சீனா போர் நிறுத்தத்தை வலியுறுத்துவதோடு காசாவில் கூட்டு தண்டனையை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதனன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆற்றிய உரையில் உலக அமைப்புக்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி காசாவில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் இரு நாடுகளின் தீர்வை அமுல்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் இஸ்ரேலை காசா மக்கள் மீதான கூட்டு தண்டனையை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முக்கியமான செல்வாக்கு உள்ள நாடுகள் அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்தவும் தொடர்புடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை செயல்படுத்தவும் சம்பந்தப்பட்ட கட்சிகளை ஊக்குவிக்க நேர்மையான மற்றும் பொறுப்பான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஃபூஹாங் கூறினார். முற்றுகையிடப்பட்ட பகுதியில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக காசாவிற்குள் அனைத்து நிலக்கடப்புகளையும் திறக்குமாறு இஸ்ரேலை வலியுறுத்தினார். காசா தற்போது உலக மனிதாபிமான பேரழிவானது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்து காசாவில் அப்பாவி பொதுமக்களின் மரணத்தை ஏற்க முடியாது என்று ஆஸ்திரேலியா கண்டித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் காசாவில் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பாவி பொதுமக்களின் மரணங்களை கண்டித்துள்ளது. வாங் எந்த தாக்குதல்களை குறிப்பிடுகிறார் என்பதை குறிப்பிடவில்லை, ஆனால் பல பள்ளிகளுக்கு அருகில் இருப்பதாக கூறினார். கடந்த 10 நாட்களில் காசாவில் தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் 8 பள்ளிகள் தாக்கப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. மேலும் 8 மாதங்களாக ஆஸ்திரேலியாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து வருகிறது என்று வாங் எக்ஸில் தனது பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். இப்படியான கண்டனங்கள் எழுந்து வரும் நிலை
நிலையில் நேற்று மீண்டும் ஐநா நடத்தும் பள்ளிகள் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிகள் பாதுகாப்பு மண்டலம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் மக்கள் தஞ்சமடையலாம். இப்படியான பகுதி மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். சிறைபிடிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை தாமதப்படுத்துவது டிரம்பிற்கு உதவக்கூடும் என்று பென்குவிர் அமைச்சர்களிடம் கூறியதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் இஸ்ரேலிய அமைச்சரவை உறுப்பினர்களிடம் இப்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது டிரம்பின் முகத்தில் அறைந்ததாக இருக்கும், இது பைடனுக்கு அரசியல் ரீதியாக பயனளிக்கும் என்று கூறியதாக இஸ்ரேலிய ஊடக நிறுவனங்களான சேனல் 13 மற்றும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.